Good morning, good afternoon, good evening. Greetings to you in the name of Jesus Christ, wherever you are, my dear brother and sister. காலை வணக்கம், மதிய வணக்கம், மாலை வணக்கம் எனக்கு அன்பான சகோதரரே சகோதரியே. நீங்கள் எங்கிருந்தாலும் கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களுக்கு என் வாழ்த்துக்கள். I am Asi Joseph Sagaraj, a preacher at the Church of Christ in Amalinagar at Dindigul of Tamil Nadu at India. நான் ஆசி ஜோசப் சகாயராஜ், இந்தியாவின் தமிழ்நாட்டில் திண்டுக்கல் அமளிநகரில் உள்ள கிறிஸ்துவின் சபையில் ஊழியராக இருக்கிறேன். In this 37th week of Bible study, we will first look at a detailed study of Melchizedek. Then we look at what happened when the king of Sodom and Abram met. இந்த 37வது வார வேதாகம படிப்பில் மெல்கிசேதேக் பற்றிய ஒரு விவரமான ஆராய்வை முதலில் பார்ப்போம். பின்பு சோதமின் ராஜாவும் ஆபிராமும் சந்தித்த போது நிகழ்ந்தவற்றை பற்றியும் சற்று ஆராய்வோம். Today's study is focused on the Genesis chapter 14 verses 18 to 24. இன்றைய இந்த வேதாகம படிப்பு ஆதியாகமம் 14ஆம் அத்தியாயத்தில் 18 முதல் 24 வரை உள்ள வசனங்களை உள்ளடக்குகிறது. First, the fifth subsection of this chapter 14 from verses 18 to 24. இந்த அத்தியாயத்தின் 14ஆம் அத்தியாயத்தின் 5வது உட்பிரிவு மெல்கிசேதேக்கும் ஆபிரகாமும் என்பது 18லிருந்து 20 வரை உள்ள வசனங்கள். First, let us read the verses. Verse 18. Then Melchizedek, king of Salem, brought out bread and wine. He was the priest of God Most High. 18ஆம் வசனம். அன்றியும் உன்னதமான தேவனுடைய ஆசாரியனாய் இருந்த சாலேமின் ராஜாவாகிய மெல்கிசேதேக்கு அப்பமும் திராட்சரசமும் கொண்டு வந்து 19th verse. And he blessed him and said, Blessed be Abraham, God of Abraham, of God Most High, possessor of heaven and earth. 19. அவனை ஆசீர்வதித்து வானத்தையும் பூமியும் உடையவரான உன்னதமான தேவனுடைய ஆசீர்வாதம் ஆபிரகாமுக்கு உண்டாவதாக. 20th verse. And blessed be the God Most High, who has delivered your enemies into your hand. And he gave him a tithe of all. 20ஆம் வசனம். உன் சத்துருக்களை உன் கையில் ஒப்பு கொடுத்த உன்னதமான தேவனுக்கு ஸ்தோத்திரம் என்று சொன்னான். இவனுக்கு ஆபிராம் எல்லாவற்றிலும் தசம பாகம் கொடுத்தான். Melchizedek is a notable figure in the Bible. He is called King of Salem and priest of the Most High God. His amazing character foreshadows the eternal priesthood of Jesus Christ. வேதாகமத்தில் மெல்கிசேதேக் ஒரு குறிப்பிடத்தக்க நபர் ஆவார். அவர் சாலேமின் ராஜா மற்றும் உன்னதமான தேவனுடைய ஆசாரியர் என்று அழைக்கப்படுகிறார். அவருடைய வியப்புக்குரிய பாத்திர படைப்பு இயேசு கிறிஸ்துவின் நித்திய ஆசாரியத்துவத்தை முன்னறிவிக்கிறது. Who is Melchizedek? Melchizedek appears primarily in the Bible in Genesis 14th chapter. Here he meets Abram after a military victory. He is described as a king of Salem, which is often identified with Jerusalem, and a priest of the Most High God. மெல்கிசேதேக்கு யார்? மெல்கிசேதேக்கு முதன்மையாக வேதாகமத்தில் ஆதியாகமம் 14ஆம் அத்தியாயத்தில் தோன்றுகிறார். இங்கு அவர் ஆபிரகாம் பெற்ற ஒரு இராணுவ வெற்றிக்கு பிறகு அவரை சந்திக்கிறார். அவர் சாலேமின் ராஜா, இது பெரும்பாலும் எருசலேமை அடையாளமாக காணப்படுகிறது. சாலேமின் ராஜா மற்றும் உன்னதமான தேவனின் ஆசாரியர் என்று விவரிக்கப்படுகிறார். The dual office is unique. After the giving the law, kingship and priesthood were generally separate in the Israelite tradition. இந்த இரட்டை பணி நிலை தனித்துவமானதாக உள்ளது. நியாயப்பிரமாணம் தரப்பட்ட பிறகு பொதுவாக இஸ்ரேல் பாரம்பரியத்தில் ஆசாரியத்துவமும் அரசாட்சியும் தனித்தனியாக இருந்தன. But this Melchizedek, who appeared in the early stage,
earlier age, the age of patriarch, blesses Abraham and receives tithes from him. This indicates his spiritual authority and importance. ஆனால் அதற்கு முந்தைய யுகமான முற்பிதாக்களின் யுகத்தில் தோன்றிய இந்த மெல்கிசேதேக்கு ஆபிரகாமை ஆசீர்வதித்து அவரிடம் தசம பாகத்தை பெறுகிறார். இது அவரது ஆவிக்குரிய அதிகாரத்தையும் முக்கியத்துவத்தையும் குறிக்கிறது. தியாலஜிக்கல் சிக்னிஃபிகன்ஸ். Melchizedek's significance extends beyond his brief appearance in Genesis. We read of him in David's song of Psalm 110, 1-4. இறையியல் முக்கியத்துவம். மெல்கிசேதேக்கின் முக்கியத்துவம் ஆதியாகமத்தில் அவரது சுருக்கமான தோற்றத்திற்கு அப்பால் நீண்டுள்ளது. அவரை பற்றி தாவீது பாடிய சங்கீதம் 110, 1-4 நாம் இவ்வாறு வாசிக்கிறோம். The Lord said to my Lord, sit at my right hand, till I make your enemies your footstool. The Lord shall send the rod of your strength out of Zion, rule in the midst of your enemies. 1-2 கர்த்தரின் ஆண்டவரை நோக்கி, நான் உம்முடைய சத்துருக்களை உமக்கு பாதப்படியாக்கி போடும் வரைக்கும் நீர் என்னுடைய வலதுபார்சில் உட்காரும் என்றார். கர்த்தர் சீயோனிலிருந்து உமது வல்லமையின் செங்கோலை அனுப்புவார். நீர் உம்முடைய சத்துருக்களின் நடுவே ஆளுகை செய்யும். Your people shall be volunteers in the day of your power, in the beauties of holiness. From the womb of the morning, you have the dew of your mouth. The Lord has sworn and will not relent. You are a priest forever according to the order of Melchizedek. 3-4 உமது பராக்கிரமத்தின் நாளிலே உம்முடைய ஜனங்கள் மனப்பூர்வமும் பரிசுத்த அலங்காரமும் உள்ளவர்களாய் இருப்பார்கள். விடியற்காலத்து கர்ப்பத்தில் பிறக்கும் பனிக்கு சமானமாய் உம்முடைய யௌவன ஜனம் உமக்கு பிறக்கும். நீர் மெல்கிசேதேக்கின் முறைமையின்படி என்றென்றைக்கும் ஆசாரியராக இருக்கிறீர் என்று கர்த்தர் ஆணையிட்டார். மனம் மாறாமலும் இருப்பார். It foreshadowed a priesthood that was to come in the order of Melchizedek. இது மெல்கிசேதேக்கின் முறைமையில் வரவிருந்த ஆசாரியத்துவத்தை தீர்க்க தரிசனமாக கூறிற்று. And the book of Hebrews chapter 5, 6 and 7 also discusses Melchizedek, his priesthood and how it foreshadowed Christ. அதோடு கூட எபிரேயர்களின் நிருபத்தில் 5, 6, 7 ஆகிய அத்தியாயங்களில் மெல்கிசேதேக்கு பற்றியும் அவரது ஆசாரியத்துவம் பற்றியும் அது கிறிஸ்துவுக்கு முன்னிழலாட்டமாக இருந்தது பற்றியும் விரிவாக விளக்கப்படுகிறது. The writer of this epistle draws parallels between Melchizedek and Jesus Christ. He also emphasized that Melchizedek's priesthood is eternal and like Christ has no recorded beginning or end. இந்த நிருபத்தை எழுதியவர் மெல்கிசேதேக்குக்கும் இயேசு கிறிஸ்துவுக்கும் இடையிலான ஒற்றுமைகளை எடுத்துரைத்தார். மேலும் அவர் மெல்கிசேதேக்கின் ஆசாரியத்துவம் நித்தியமானது என்றும் கிறிஸ்துவைப் போலவே பதிவு செய்யப்பட்ட துவக்கமோ அல்லது முடிவோ இல்லாமல் இருக்கிறது என்றும் வலியுறுத்தினார். Melchizedek, a type of Christ. Many scholars view Melchizedek as a type of Christ, that is, he foreshadows Jesus' role as king and priest. பல அறிஞர்கள் மெல்கிசேதேக்கை கிறிஸ்துவின் ஒரு முன்மாதிரியாக கருதுகின்றனர். அதாவது அவர் ராஜாவாகவும் ஆசாரியராகவும் இயேசுவின் பங்கை முன்னறிவிக்கிறார் என்று கூறுகின்றார்கள். His offering of bread and wine to Abraham is seen as a foreshadowing of Last Supper, where Jesus instituted communion. This connection highlights the continuity of God's plan of salvation throughout the scripture. அவர் ஆபிரகாமுக்கு அப்பமும் திராட்சசமும் வழங்கியது என்பது இயேசு ஒருமைப்பாட்டிற்காக நிறுவின கடைசி ராப்போஜனத்துக்கு ஒரு முன்னோடியாக கருதப்படுகிறது. இந்த இணைப்பு வேதம் முழுவதும் தேவனின் மீட்பு திட்டத்தின் தொடர்ச்சியை எடுத்துக்காட்டுகிறது. கீ கேரக்டர்ஸ், முக்கியமான பண்புகள் என்னவென்று பார்க்கும்போது, டியூவல் ஆஃபீஸ். மெல்கிசேதேக் இஸ் கால்ட்
both a king and a priest. This is significant in biblical theology because it represents the unique character of Christ. இரட்டை பணிநிலை. மெல்கிசேதேக்கு ஒரு ராஜா மற்றும் ஒரு ஆசாரியர் எனப்படுகிறார். இது வேதாகம இறையியலில் குறிப்பிடத்தக்கதாக இருக்கிறது. ஏனென்றால் இது கிறிஸ்துவின் தனித்துவமான தன்மையை குறிக்கிறது. Eternal priesthood. Unlike the Levitical priesthood, which was limited by death, Melchizedek's priesthood is described as eternal. This represents the unchanging nature of Christ's intercession for humanity. நித்திய ஆசாரியத்துவம் மரணத்தால் வரையறுக்கப்பட்ட லேவியத்துவ ஆசாரியர்கள் போல் இல்லாமல் மெல்கிசேதேக்கின் ஆசாரியத்துவம் நித்தியமானது என்று விவரிக்கப்படுகிறது. இது மனித குலத்திற்கான கிறிஸ்துவின் பரிந்துரையின் மாறாத தன்மையை குறிக்கிறது. Sudden appearance. Melchizedek's lack of lineage and his sudden appearance in the biblical narrative contribute to his mysterious nature. This has led to various interpretations of his identity. திடீர் தோற்றம். மெல்கிசேதேக்கின் வம்சாவளி இல்லாமை மற்றும் வேதாகம விவரிப்பில் அவரது திடீர் தோற்றம் ஆகியவை அவரது மர்மமான தன்மைக்கு பங்களிக்கிறது. இது அவரது அடையாளம் குறித்த பல்வேறு விளக்கங்களுக்கு வழிவகுக்கிறது. Melchizedek is one of the most beloved and intriguing figure in the Bible. He represents a bridge between the Old and New Testaments. His encounter with Abraham and the theological implications of that followed illustrates God's vast plan of redemption through Christ. This makes him an important object of study for understanding biblical theology and Christology. மெல்கிசேதேக்கு வேதாகமத்தில் விரும்பத்தக்க மற்றும் சுவாரஸ்யமான நபர்களில் ஒருவராக இருக்கிறார். பழைய மற்றும் புதிய ஏற்பாடுகளுக்கிடையே இவர் ஒரு பாலத்தை பிரதிநிதித்துவப்படுத்துகிறார். ஆபிரகாமுடனான இவரது சந்திப்பும் அதை தொடர்ந்து வந்த இறையியல் தாக்கங்களும் கிறிஸ்துவின் மூலம் மீட்பதற்கான தேவனின் பரந்த திட்டத்தை எடுத்து காட்டுகின்றன. இது விவிலிய இறையியல் மற்றும் கிறிஸ்துவியலை புரிந்து கொள்வதற்கு இவரை ஒரு முக்கிய ஆய்வுப் பொருளாக ஆக்குகிறது. Melchizedek is a mysterious Old Testament figure who appears briefly in Genesis 14 as a priest of the Most High God, El Elyon, who blesses Abraham. மெல்கிசேதேக் ஒரு மர்மமான பழைய ஏற்பாட்டு நபர் என்று கூட சொல்லலாம். ஆதியாகமம் 14 ஆபிரகாமை ஆசிர்வதிக்கும் உன்னதமான தேவனுடைய, அதாவது எல் எலியோன், தேவனுடைய பெயர்களில் ஒன்று இது, எல் எலியோன் என்பது, ஆசாரியராக சற்று நேரமே தோன்றினார். He is notable for being both a king and a priest. He foreshadowed a unique eternal priesthood independent of the Levites. This is later highlighted in the Psalm 110. அவர் ஒரு ராஜாவாகவும் ஆசாரியராகவும் இருப்பதால் குறிப்பிடத்தக்கதாக இருக்கிறார். லேவியர்களிடமிருந்து சுயாதீனமான ஒரு தனித்துவமான நித்திய ஆசாரியத்துவத்தை முன்னிறுவித்தார். இது பின்னர் சங்கீதம் 110 சிறப்பிக்கப்பட்டுள்ளது. Key details about Melchizedek in the Old Testament. பழைய ஏற்பாட்டில் மெல்கிசேதேக்கின் முக்கிய விவரங்கள். Identity and role. His name literally means my righteous king. As king of Salem, possibly early Jerusalem, he reigns as a king of peace. அடையாளம் மற்றும் பங்கு. அவரது பெயருக்கு என் ராஜா நீதிமான் என்பது நேரடி பொருளாக இருக்கிறது. சாலேமின் ராஜாவாக, இந்த சாலேம் என்பது ஒருவேளை ஆரம்ப கால எருசலேமாக இருந்திருக்கும். சாலேமின் ராஜாவாக அவர் சமாதானத்தின் ராஜாவாக ஆட்சி செய்கிறார். மீட்டிங் வித் ஆபிரகாம். Following Abraham's victory in the battle, Melchizedek meets him, brings him bread and wine and blesses him in the name of El Elyon. ஆபிரகாமுடனான சந்திப்பு. போரில் ஆபிரகாம் வெற்றி பெற்றதை தொடர்ந்து மெல்கிசேதேக் அவரை சந்தித்து அப்பமும் திராட்சசம் கொண்டு வந்து எல் எலியோனின் பெயரில் அவரை ஆசீர்வதிக்கிறார். எல் எலியோன் என்றால் உன்னதமான தேவன். ஆபிரகாம்ஸ் tithe. Abraham recognized Melchizedek's superior spiritual authority
He gave him a tenth of all his spoils, establishing the precedent of a priesthood superior to the Levitical lineage. ஆபிரகாமின் தசம பாகம். ஆபிரகாம் மெல்கிசேதேக்கின் உயர்ந்த ஆவிக்குரிய அதிகாரத்தை அங்கீகரித்தார். அவருக்கு அனைத்து கொள்ளைப் பொருட்களிலும் 10% தசம பாகத்தை கொடுத்து லேவிய வம்சாவளியை விட ஒரு உயர்ந்த ஆசாரியரின் முன்னுதாரணத்தை நிறுவுகிறார். Prophetic significance. Psalm 110:4. This messianic psalm by David describes the Messiah as a priest forever according to the order of Melchizedek. தீர்க்க தரிசன முக்கியத்துவம். சங்கீதம் 110:4. தாவீது எழுதிய இந்த மெசியாத்துவ சங்கீதம் மேசியாவை மெல்கிசேதேக்கின் முறைமையின்படி என்றென்றும் ஆசாரியர் என்று விவரிக்கிறது. Theological significance. He represents a royal priesthood that predates the Mosaic law. In the New Testament, Hebrews 7, he is interpreted as a type of Christ because of his sudden appearance, lack of recorded lineage, and eternal priesthood. இறையியல் முக்கியத்துவம். இவர் மோசேயின் நியாயப்பிரமாணத்துக்கு முந்திய ஒரு அரச ஆசாரியத்துவத்தை பிரதிநிதித்துவப்படுத்துகிறார். புதிய ஏற்பாட்டில் எபிரேயர் 7ஆம் அதிகாரத்தில் அவரது திடீர் தோற்றம், பதிவு செய்யப்பட்ட வம்சாவளி இல்லாமை மற்றும் நித்திய ஆசாரித்துவ பங்கு ஆகியவை காரணமாக இவர் கிறிஸ்துவின் முன்மாதிரி என்று விளக்கப்படுகிறார். மெல்கிசேதேக் in the New Testament. புதிய ஏற்பாட்டில் மெல்கிசேதேக் a prominent mysterious figure in the book of Hebrews chapters 5, 6 and 7. He is used to demonstrate that Jesus Christ is the eternal high priest superior to the Levitical priesthood. எபிரேயர் புத்தகத்தில் குறிப்பாக அத்தியாயங்கள் 5, 6 மற்றும் 7 ஒரு முக்கியமான மர்மமான நபராக இவர் இருக்கிறார். இயேசு கிறிஸ்து லேவிய ஆசாரியத்துவத்தை விட உயர்ந்த நித்திய பிரதான ஆசாரியராக இருக்கிறார் என்பதை நிரூபிக்க இந்த மெல்கிசேதேக்கு பயன்படுத்தப்படுகிறார். He is described as a king of Salem and the priest of the Most High God. He represents righteousness and peace, and he blesses Abraham and foreshadows the eternal royal priesthood of Christ. இவர் சாலேமின் ராஜாவாகவும் உன்னதமான தேவனுடைய ஆசாரியராகவும் விவரிக்கப்படுகிறார். இது நீதியையும் சமாதானத்தையும் குறிக்கிறது. இவர் ஆபிரகாமை ஆசீர்வதித்து கிறிஸ்துவின் நித்திய ராஜரீக ஆசாரியத்துவத்தை முன்னறிவிக்கிறார். Key details about Melchizedek in the New Testament. புதிய ஏற்பாட்டில் மெல்கிசேதேக்கை பற்றிய முக்கிய விவரங்கள். Type of Christ. In the book of Hebrews, Melchizedek is presented as a type or foreshadowing of Jesus Christ. Like Melchizedek, Jesus is both a king and a priest. He holds this office not by lineage but by divine appointment. கிறிஸ்துவின் முன்மாதிரி. எபிரேயருக்கு எழுதின நிருபத்தில் மெல்கிசேதேக்கு இயேசுவின் முன்மாதிரி அல்லது முன் அறிவிப்பு என்பதாக கூறப்படுகிறார். மெல்கிசேதேக்கை போலவே இயேசுவும் ஒரு ராஜாவாகவும் மற்றும் ஒரு ஆசாரியராகவும் இருக்கிறார். இவர் பரம்பரையினால் அல்ல, ஆனால் தெய்வீக நியமனத்தால் இந்த பதவியை வகிக்கிறார். Higher than Levi. Hebrews 7 shows that the Melchizedek priesthood is higher than the Levitical priesthood. As Abraham, Levi's ancestor, paid tithes to Melchizedek and was blessed by him. லேவியை விட உயர்ந்தவர். எபிரேயர் 7 லேவியின் மூதாதையரான ஆபிரகாம் மெல்கிசேதேக்குக்கு தசமபாகம் செலுத்தி அவரால் ஆசீர்வதிக்கப்பட்டதால் மெல்கிசேதேக்கின் ஆசாரியத்துவம் லேவித்துவ ஆசாரியத்துவத்தை விட உயர்ந்தது என்பதை இந்த வசனம் எடுத்துக்காட்டுகிறது. Eternal priesthood. The book of Hebrews described Melchizedek as without father and mother, without descent, having neither beginning nor the end of life. நித்திய ஆசாரியத்துவம். எபிரேயர் நிருபம் மெல்கிசேதேக்கு தந்தை அல்லது தாய் இல்லாமல், வம்சாவளி இல்லாமல், நாட்களின் தொடக்கமோ அல்லது வாழ்க்கையின் முடிவோ இல்லாமல் வந்தார் என்று விவரிக்கிறது. This description emphasizes that unlike the Levitical priesthood,
His priesthood, Melchizedek's priesthood had no recorded beginning or end and was like the priesthood of the Son of God. இந்த விளக்கம் லேவித்துவ ஆசாரியர்களைப் போல் இல்லாமல் இவரது ஆசாரியத்துவத்திற்கு பதிவு செய்யப்பட்ட தொடக்கமோ முடிவோ இல்லாமல் இருந்தது. இது தேவனுடைய குமாரனுடைய ஆசாரியத்துவத்தை போன்றது என்று வலியுறுத்துகிறார். The order of Melchizedek. Quoting Psalm 110:4, the New Testament identified Jesus as a priest forever in the order of Melchizedek. மெல்கிசேதேக்கின் முறைமை. சங்கீதம் 110 மேற்கோள் காட்டி புதிய ஏற்பாடானது இயேசுவை மெல்கிசேதேக்கின் முறைமைப்படியே என்றென்றைக்கும் உள்ள ஆசாரியராக அடையாளப்படுத்துகிறது. This implies an endless ministry. Jesus only ministered directly in this world for 3.5 years. But we, the church, who are his church, body and bride, have been ministering throughout the world forever. இது ஒரு முடிவில்லாத ஆசாரியத்துவத்தை குறிக்கிறது. இயேசு உலகில் 3.5 ஆண்டு காலம் மாத்திரமே நேரடியாக ஊழியம் செய்தார். ஆனால் அவரது சபையாக, சரீரமாக, மனவாட்டியாக உள்ள சபையாராகிய நாம் இன்று உலகம் முழுவதிலும் என்றென்றும் ஊழியம் செய்து கொண்டுள்ளோம். This ministry has been carried out by his apostles since 29 AD until now. This ministry will be continued until his return. Therefore, it is an endless priesthood ministry. இந்த ஊழியம் அவரது மக்களால், இயேசுவின் மக்களால் கிபி 29 தொடங்கி இன்றளவும் செய்யப்பட்டு கொண்டுள்ளது. இனியும் அவர் வருகை மட்டும் இந்த ஊழிய பணி தொடரும். எனவே இது ஒரு முடிவில்லாத ஆசாரித்துவ ஊழியமாகும். We read in Revelation 1:6 that our King and High Priest Jesus Christ described us to him who loved us and washed us from our sins in his own blood and has made us kings and priests to his God the Father. நமது அரசரும் பிரதான ஆசாரியருமாகிய இயேசு கிறிஸ்து நம்மிடத்தில் அன்பு கூர்ந்து தமது இரத்தத்தினாலே நம்முடைய பாவங்களற நம்மை கழுவி தம்முடைய பிதாவாகிய தேவனுக்கு முன்பாக நம்மை ராஜாக்களும் ஆசாரியர்களும் ஆக்கியிருக்கிறார் என்று வெளிப்படுத்திய விசேஷம் 1:6 நாம் வாசிக்கிறோம். Therefore, his ministry is being carried out in this world by us, his people. He is also with us and blesses our ministries. எனவே அவரது ஊழியம் என்று அவரது மக்களாகிய நம்மால் இந்த உலகத்தில் சிறப்பாக செய்யப்பட்டு வருகிறது. அவரும் நம்மோடு இருந்து நம்மையும் நமது ஊழியங்களையும் ஆசீர்வதிக்கிறார். முக்கிய குறிப்புகள். Hebrews 5:6-10 introduces Jesus as a high priest in the order of Melchizedek. முக்கிய குறிப்புகள். எபிரேயர் 5:6-10 வரை உள்ள வசனங்கள் இயேசுவை மெல்கிசேதேக்கின் வரிசையில் ஒரு பிரதான ஆசாரியராக அறிமுகப்படுத்துகிறது. Hebrew 6:20 confirms that Jesus has become a high priest forever in the order of Melchizedek. எபிரேயர் 6:20 வசனம் இயேசு மெல்கிசேதேக்கின் முறைமையில் என்றென்றும் ஒரு பிரதான ஆசாரியர் நிலைத்திருக்கிறார் என்பதை உறுதிப்படுத்துகிறது. Hebrews 7:1-25 verses provides a detailed explanation of Melchizedek's identity, his higher priesthood than Levi, and how his nature reflects the eternal role of Christ. எபிரேயர் 7:1-25 வசனங்கள் மெல்கிசேதேக்கின் அடையாளம், லேவியை விட அவரது உயர்ந்த ஆசாரித்துவம் மற்றும் அவரது இயல்பு எவ்வாறு கிறிஸ்துவின் நித்திய பாத்திரத்தை பிரதிபலிக்கிறது என்பதற்கான விரிவான விளக்கத்தை தருகிறது. Now let us go to the final subsection of this chapter 14, 6th, the king of Sodom and Abram. இப்பொழுது நாம் இந்த 14ஆம் அத்தியாயத்தின் நிறைவான உட்பிரிவுக்கு வருகின்றோம். 6வது உட்பிரிவு சோதமின் ராஜாவும் ஆபிராமும் 21 முதல் 24 வரை உள்ள வசனங்கள். First let us read the verses. முதலாவது நாம் வசனங்களை வாசிப்போம். 21st. Now the king of Sodom said to Abram, give me the persons and take the goods for yourself. 21வது வசனம். சோதமின் ராஜா ஆபிராமை நோக்கி,
ஜனங்களை எனக்கு தாரும், பொருட்களை நீர் எடுத்துக்கொள்ளும் என்றான். But Abram said the king of Sodom, I raise my hand to the Lord God most high, the possessor of heaven and earth, that I will take nothing from a thread to a sandal strap, and that I will not take anything that is yours, lest you should say, I have made Abram rich. அதற்கு ஆபிராம் சோதோமின் ராஜாவை பார்த்து, ஆபிராமை ஐஸ்வர்யவானாக்கினேன் என்று நீ சொல்லாதபடிக்கு ஒரு சரட்டையாகிலும் பாதரட்சியின் வாரையாகிலும் உமக்கு உண்டானவில் யாதொன்றையாகிலும் எடுத்துக்கொள்ள மாட்டேன் என்று வானத்தையும் பூமியும் உடையவராகிய உன்னதமான தேவனாகிய கர்த்தருக்கு நேராக என் கையை உயர்த்துகிறேன். 24th verse. Except only what the young men have eaten, and the portion of the man who went with me, Aner, Eshcol and Mamre, let them take their portion. வாலிபர் சாப்பிட்டது போக என்னுடனே வந்த ஆனேர், எஸ்கோல், மம்ரே என்னும் புருஷருடைய பங்கு மாத்திரமே வர வேண்டும். இவர்கள் தங்கள் பங்கை எடுத்துக்கொள்ளட்டும் என்றான். In the above verses, Abram demonstrates great faith and integrity by refusing to take any of the spoils from the king of Sodom after he captured the city. ஆதியாகமம் 14:21-24 வசனங்களில் சோதோம் நகரத்தை மீட்ட பிறகு அதன் ராஜாவிடம் வந்த எந்த கொள்ளை பொருளையும் வாங்க மறுத்ததன் மூலம் ஆபிராம் மகத்தான விசுவாசத்தையும் நேர்மையும் வெளிப்படுத்துகிறார். He declares that only the most high God, the possessor of heaven and earth, will provide for him, and that he will not allow the king of Sodom to boast about his wealth. உன்னதமான தேவன், வானத்தையும் பூமியும் உடையவர் என்ற தேவன் மாத்திரமே தன்னை போஷிப்பவர் என்றும், சோதோமின் ராஜா தனது செல்வத்தினால் தனக்கு பெருமை சேர்க்க ஆபிராம் தாம் அனுமதிப்பதில்லை என்றும் அறிவிக்கிறார். Key points from Genesis 14th chapter 21-24 verses. இந்த ஆதியாகமம் 14ஆம் அத்தியாயம் 21-24 முக்கிய குறிப்புகள். ஆபிராம்ஸ் integrity and refusal. The king of Sodom offered Abram the goods if he returned the people. ஆபிராமின் நேர்மை மற்றும் மறுப்பு. சோதோமின் ராஜா என்ன சொன்னார்? சோதோமின் ராஜா ஆபிராம் மக்களை திருப்பி தந்தால் பொருட்களை ஆபிராம் வைத்துக் கொள்ளலாம் என்று கூறினார். Abram had a legal right to the spoils of the war. However, Abram rejected this offer. He refused to take even a thread of or a sandal strap. ஆபிராமுக்கு யுத்தத்தில் கொள்ளையிட்ட பொருட்களின் மீது சட்டப்பூர்வமான உரிமை இருந்தது. ஆனாலும் ஆபிராம் அந்த வாய்ப்பை நிராகரித்தார். ஒரு சரடு அல்லது செருப்பின் வாரை கூட எடுக்க மறுத்தார். Separation from Moses. Abram refused to be in debt to the king of the corrupt city, Sodom. He made sure that he would be tainted by its influence. மோசடியிலிருந்து பிரிதல். மோசடி நிறைந்த நகரத்தின், அதாவது சோதோம் என்ற நகரத்தின் ராஜாவுக்கு கடன்படும் சூழ்நிலையை ஆபிராம் மறுத்தார். அதன் செல்வாக்கால் அவர் கரைப்படாமல் இருப்பதை உறுதி செய்தார். Total dependence on God. Abram declared that God was the owner of heaven and earth. He confirmed his faith by trusting that God, not the king of Sodom, would make him rich. Only God can make him rich, he told. தேவனை முழுமையாக சார்ந்திருந்தது. தேவன் வானத்துக்கும் பூமிக்கும் சொந்தக்காரர் என்று ஆபிராம் அறிவித்தார். சோதோமின் ராஜா அல்ல, ஆனால் தேவனே தன்னை வளப்படுத்துவார் என்று நம்புவதன் மூலம் ஆபிராம் தன் விசுவாசத்தை உறுதிப்படுத்தினார். Avoiding false praise. Abram made his refusal clear, lest anyone should say, I have made Abram rich. He made sure that all the glory of his prosperity would go to God. தவறான பாராட்டுகளை தவிர்த்தல். ஆபிராம் தனது மறுப்பிற்கான காரணத்தை வெளிப்படையாக கூறினார். நான் ஆபிராமை ஐஸ்வர்யனாக்கினேன்
என்று யாரும் சொல்லாதபடிக்கு என்று சொல்லுகிறார். தனது செழிப்புக்கான அனைத்து மகிமையும் தேவனுக்கே செல்லும் என்பதை அவர் உறுதி செய்தார். ஜஸ்டிஸ் ஃபார் அசோசியேட்ஸ். Rather than taking anything for himself, Abraham made sure that his associates Aner, Eshcol and Mamre received their share. கூட்டாளிகளுக்கு நீதி. தனக்காக எதையும் எடுத்துக்கொள்ளாமல் ஆபிராம் தன் கூட்டாளிகளான ஆனேர், எஸ்கோல் மற்றும் மம்ரே ஆகியோர் தங்கள் பங்கை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்பதை உறுதிப்படுத்தினார். This passage highlights the contrast between the mercenary mentality of the world, the king of Sodom, and the faithful separated life as a believer, Abraham. இந்த பகுதி உலகின் கூலிப்படை மனநிலைக்கும் சோதோமின் ராஜா, ஒரு விசுவாசியின் ஆபிராம் உண்மையுள்ள பிரிக்கப்பட்ட வாழ்க்கைக்கும் இடையிலான வேறுபாட்டை எடுத்துக்காட்டுகிறது. Practical lesson for our lives from Genesis 14:21 to 24. ஆதியாகமம் 14, 21, 24 வசனங்களிலிருந்து நம் வாழ்க்கைக்கான நடைமுறை பாடங்கள் என்ன? Instead of Abraham trusting in unethical or compromised gains, we should trust God as sufficient provider. நெறிமுறையற்ற அல்லது சமரசம் செய்யப்பட்ட ஆதாயங்களை நம்புவதற்கு பதிலாக தேவனை நமது நிறைவான வழங்குனராக நாம் நம்ப வேண்டும். By refusing the offer of the king of Sodom, Abraham showed his integrity. சோதோமின் ராஜா கொடுத்த வாய்ப்பை மறுத்ததன் மூலம் ஆபிராம் தனது உத்தம குணத்தை காட்டினார். He ensured that God alone would receive the glory for his victory. தேவன் மட்டுமே தனது வெற்றிக்கான பெருமை பெறுவதை அவர் உறுதி செய்தார். We are called to live with separated, holy and honest, true values when we interact with others in the world. உலகில் உள்ள பிறருடன் நாம் செயல்படும் போது பிரிக்கப்பட்ட, பரிசுத்தமான, நேர்மையான, உண்மையான மதிப்புகளுடன் வாழும்படி நாம் அழைக்கப்பட்டிருக்கிறோம். எந்த இடத்திலும் நாம் அநீதமான கூலியின் மேல் பிரியப்படக்கூடாது. Practical lessons for our lives from Genesis 14:21 to 24. ஆதியாகமம் 14, 21, 24 நமது நடைமுறை வாழ்க்கைக்கான பாடங்களை இப்பொழுது நாம் பார்க்கின்றோம். First, we must maintain our integrity. நாம் நமது உத்தம குணத்தை காத்துக்கொள்ள வேண்டும். Abraham wanted to confirm his faith in God. So his family stated that he would not accept even a thread or stewardship from a source that was full of deceit. In this way, Abraham taught us to avoid dishonest gain. ஒன்றாவது, நமது உத்தம குணத்தை காத்துக்கொள்ள வேண்டும். ஆபிராம் தேவன் மீது தாம் கொண்டிருந்த விசுவாசத்தை உறுதிப்படுத்த விரும்பினார். எனவே மோசடி நிறைந்த ஒரு மூலத்திலிருந்து ஒரு சரட்டையாவது அல்லது செருப்பு வாரையாவது நான் பெற்றுக்கொள்ள மாட்டேன் என்று உறுதியாக கூறினார். இதன் மூலம் ஆபிராம் நமக்கு நேர்மையற்ற ஆதாயத்தை தவிர்க்க கற்றுக் கொடுத்தார். செகண்ட், we must use that God alone can provide for us. Provider. By refusing to accept what King of Sodom offered, Abraham showed that his security was not in the worldly wealth but in God, the owner of heaven and earth. இரண்டாவது, தேவன் மாத்திரமே நம்மை போஷிக்கவும் பராமரிக்கவும் முடியும் என்று நாம் நம்ப வேண்டும். ப்ரொவைடர். சோதோமின் ராஜா கொடுக்க முன்வந்தவற்றை ஏற்றுக்கொள்ள மறுத்ததன் மூலம் ஆபிராம் தனது பாதுகாப்பு இந்த உலக செல்வத்தில் அல்ல, வானத்தையும் பூமியும் உடையவரான தேவனிடத்தில் இருக்கிறது என்பதை காட்டினார். தேர்ட், you must avoid getting into trouble with a worldly minded individual. We must not become indebted to worldly organization like Sodom that hinder our spiritual growth. We must not allow them to influence us. மூன்றாவது, உலக எண்ணம் கொண்ட நபர்களிடம் கூட்டு வைத்து சிக்கலில் சிக்கிக்கொள்வதை தவிர்க்க வேண்டும். ஆவிக்குரிய வளர்ச்சியை குறைய செய்யக்கூடிய உலக அமைப்புகளுக்கு, சோதம் போன்ற உலக அமைப்புகளுக்கு நாம் கடன்பட்டு விடக்கூடாது. அவைகள் நம்மீது செல்வாக்கு செலுத்த அனுமதிக்கவும் கூடாது. Fourth, we must praise God. Abraham made it very clear that it was God
not the king of Sodom, who made him successful. We must dedicate our achievements to God. நான்காவது, நாம் தேவனை புகழ்ந்துரைக்க வேண்டும். சோதமின் ராஜா அல்ல, மாறாக தேவனே நம்மை வெற்றியடைய செய்தார் என்பதை, தம்மை வெற்றியடைய செய்தார் என்பதை ஆபிரகாம் தெளிவாக உறுதிப்படுத்தினார். நமது சாதனைகளை நாம் தேவனுக்கு அர்ப்பணிக்க வேண்டும். Fifth lesson, we must have a generous but unworldly mindset. ஐந்தாவது, உலக எண்ணங்களுடன் ஒத்துப்போகாத ஆனால் தாராள மனதுடன் கூடிய எண்ணப்போக்கை நாம் கொண்டிருக்க வேண்டும். ஆபிரகாம் allowed his men to take their share. He allowed his associates to take their share. This allows that one can be just and generous without engaging in unholy alliances. ஆபிரகாம் தமது ஆட்கள் தங்கள் பங்கை எடுத்துக்கொள்ள அனுமதித்தார். தமது கூட்டாளிகள் தங்கள் பங்கை எடுத்துக்கொள்ள அனுமதித்தார். இது பரிசுத்தம் இல்லாத கூட்டணிகளில் ஈடுபடாமலே கூட ஒருவர் நியாயமாகவும் தாராளமாகவும் இருக்க முடியும் என்பதை காட்டுகிறது. Sixth lesson, as we lived in this world, we should live as citizens of heaven. ஆறாவது, உலகில் வாழ்ந்தாலும் பரலோக குடிமக்களாக நாம் வாழ வேண்டும். This detail encourages us to prioritize eternal reward over immediate tainted material gains. இந்த விபரம் உடனடியாக கிடைக்கின்ற கரை படிந்த பொருள் ஆதாயங்களை விட நித்திய வெகுமதிக்கு முன்னுரிமை அளிக்க நம்மை ஊக்குவிக்கிறது. In summary, we are getting 6 lessons from the 14th chapter 21 to 24 verses. சுருக்கமாக பார்த்தோம் என்றால், ஆதியாகமம் 14ஆம் அத்தியாயம் 21 to 24 வசனங்களிலிருந்து நாம் 6 நடைமுறை வாழ்க்கை பாடங்களை கற்றுக்கொள்கிறோம். First, we must maintain our integrity. ஒன்றாவது, நமது உத்தம குணத்தை நாம் காத்துக்கொள்ள வேண்டும். Second, we must trust that God alone can provide for us. ரெண்டாவது, தேவன் மாத்திரமே நம்மை போஷிக்கவும் பராமரிக்க முடியும் என்று நாம் நம்ப வேண்டும். மூன்றாவது, we must avoid getting into trouble with worldly minded individuals. மூன்றாவது, உலக எண்ணம் கொண்ட நபர்களிடம் கூட்டு வைத்து சிக்கலில் சிக்கிக்கொள்வதை தவிர்க்க வேண்டும். நாலாவது, fourth, we must praise God. நான்காவது, நாம் தேவனை புகழ்ந்துரைக்க வேண்டும். Fifth, we must have a generous but unworldly mindset. ஐந்தாவது, உலக எண்ணங்களுடன் ஒத்துப்போகாத ஆனால் தாராள மனதுடன் கூடிய எண்ணப்போக்கை நாம் கொண்டிருக்க வேண்டும். Finally, sixth, although we lived in this world, we should live as citizens of heaven. ஆறாவது, இந்த உலகத்தில் நாம் வாழ்ந்தாலும் பரலோக குடிமக்களாக வாழ வேண்டும். With this, we conclude this week's Bible study on the topic of rooted in His Word. If the Lord's will, next week on the same day, the same time, we will continue our study with an examination of the events of that recorded in Genesis chapter 15th. அவருடைய வசனத்தில் வேரூன்றுதல் என்ற தலைப்பிலான இந்த வாரத்திற்கான வேதாகம படிப்பை இத்துடன் முடித்துக் கொள்வோம். கர்த்தருக்கு சித்தமானால் அடுத்த வாரத்தில் இதே நாளில் இதே நேரத்தில் ஆதியாகமம் 15ஆம் அத்தியாயத்தில் பதிவு செய்யப்பட்டுள்ள விஷயங்களை பற்றி ஆராய்ச்சியுடன் நமது படிப்பை தொடர்வோம். My heartfelt thanks to our dear brother Thunder Kirk and his team for the excellent work in broadcasting this study through Ignite Radio. Ignite வானொலி மூலமாக இந்த படிப்பை ஒளிபரப்பும் பணியை சிறப்பாக செய்து வரும் நம்முடைய அன்புக்குரிய சகோதரர் தண்டர் கிர்க் மற்றும் அவரது குழுவினருக்கு எனது மனமார்ந்த நன்றி. My sincere thanks to dear brother David, brother Jack Williams and sister Deepthi Williams for their excellent works in broadcasting this program in India. இந்த வானொலி ஒளிபரப்பை இந்தியாவில் மிகச் சிறப்பாக செய்து வரும் அன்பான சகோதரர் டேவிட் மற்றும் சர் ஜாக் வில்லியம்ஸ் மற்றும் சகோதரி தீப்தி வில்லியம்ஸ் ஆகியோருக்கு என் மனமார்ந்த நன்றி. My heartfelt thanks to all the beloved brothers and sisters who listened to this broadcast from beginning to end. இந்த ஒலிபரப்பை தொடக்கம் முதல் நிறைவு வரை கவனித்து கேட்ட அன்புமிக்க சகோதரர்கள் சகோதரிகள் யாவருக்கும் என் மனமார்ந்த நன்றி. Until we meet again, I am praying for you. மீண்டும் சந்திக்க வரை உங்களுக்காக ஜெபிக்கிறேன். குட் பை பிரதர்ஸ் அண்ட் குட் பை சிஸ்டர்ஸ். நன்றி சகோதரரே, நன்றி சகோதரிகளே.